ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் ஒரு 6 பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம், காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தொக்கு செய்கிறதுக்கு நான் மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா மண்சட்டியில் செஞ்சால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் அதிகமாக போட்டுற வேணாம். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டதை வீடியோவில் காட்டலை. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 10 பல் பூண்டை நல்லா நச்சு அதையுமே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்துட்டு தோலோடு தட்டி போடுங்க. அப்போ தான் நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை தொக்குக்கு பூண்டு தான் ஹைலைட்டு. ஏன்னா நம்ம அரைக்கும் போது பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போவும் ஒரு 10 பூண்டு கிட்ட நச்சு போட்டிருக்கோம். அதுதான் நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. கீரையிலேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும். அதுவே இதுக்கு போதும். கீரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறணும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் கீரையிலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். கீரையை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதோட சத்து எல்லாமே போயிடும். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டயத்தில் உப்பு எதுவும் செக் பண்ணிக்கோங்க. நான் அரைக்கும் போதே உப்பு போட்டதுனால எனக்கு கரெக்டாக இருந்தது. சூப்பராக தண்ணியில் இறங்கி கீரை சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரே ஒரு சொல புளி கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் இது செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போடுங்க. மீண்டும் சந்திப்போம். டாடா.